ஆயக்கலைகள் 64 அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. மீனராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது, எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க. அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ள போலாங்களா? என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. பழனி ஆண்டவா, செந்தூர் வேலவா, சீரும் போர் தளபதியே, சேவல் கொடி ராஜாவே, நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும். அவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். இவங்களுக்கு ஒன்றுனா நீதான் ஐயா பொறுப்பு. அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பலிக்க நீதான் ஐயா அருள் புரியணும். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போட்டுட்ருக்கோம். மீனராசி நேயர்களே, உங்கள் வாழ்வின் இருண்ட பக்கங்கள் முழுமையாக மறைந்து ஒரு ஒளிமயமான புதிய பொற்காலம் இப்பொழுது உங்கள் கண்முன்னே விரிந்திருக்கிறது. இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த தீராத சோதனைகள், உங்களை நிலைக்குலைய செய்த வேதனைகள் மற்றும் வெளியே சொல்ல முடியாமல் மனதிற்குள் புதைத்து வைத்திருந்த துயரங்கள் என அனைத்தும் இனி பனி போல விலகப் போகின்றன. காலம் இவ்வளவு நாட்களாக உங்களை ஒரு செதுக்கப்படாத கல்லாக பாவித்து பல வழிகளை கொடுத்திருக்கலாம். ஆனால் அந்த வழிகள் அனைத்தும் இப்பொழுது உங்களை ஒரு வைரம் போல ஜொலிக்க வைக்க போகிறது. விதிப்பயனால் நீங்கள் இழந்த அத்தனை செல்வாக்கையும் கௌரவத்தையும், கை நழுவி போன சொத்துக்களையும் மற்றும் தொலைத்த சந்தோஷத்தையும் மீண்டும் ஒருங்கே பெறப்போகும் அந்த அபூர்வமான தருணம் இப்பொழுது கைகூடி வந்திருக்கிறது. உங்கள் ராசிக்குரிய கிரகங்களின் சுழற்சியும் உங்கள் ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கும் தசா புத்திகளும் உங்களுக்கு முழுமையாக சாதகமாக மாறியுள்ள இந்த வேளையில், குறிப்பாக 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திலிருந்து உங்கள் இல்லம் தேடி வரப்போகும் அந்த அசுர வளர்ச்சியும் மகிழ்ச்சியான குட் நியூஸ் என்ன என்பது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம மிக தெளிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். ஏன் என்றால் இது உங்கள் நம்பிக்கையை உரமாக்கி உங்கள் வாழ்க்கையே புரட்டி போட போகும் ஒரு பொன்னான பதிவாக அமையலாம். மீனராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் இயல்பிலேயே இரக்க குணம் கொண்டவர்கள், மற்றவர்களின் கஷ்டத்தை பார்த்தால் உருகக்கூடியவர்கள் மற்றும் அதிக ஆன்மீக நாட்டம் கொண்டவர்கள். குரு பகவான் உங்கள் ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள். நீங்கள் எங்கு சென்றாலும் அந்த இடத்திலேயே உங்கள் சாந்தமான குணத்தால் அனைவரையும் அரவணைப்பதிலும் பிறருக்கு நல்வழி காட்டுவதிலும் வல்லவர்கள். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக, குறிப்பாக 7 சனியின் தொடக்கம் மற்றும் விரயச்சனியின் தாக்கங்களால் நீங்கள் சந்தித்த சவால்கள் உங்கள் நிம்மதியை ஒரு மிகப்பெரிய அளவில் சோதிச்சிருக்கும். ஒரு போராட்டமான வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கை எவ்வளோ பெரிய மாற்றத்தை நோக்கி நகரப்போகிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண்போம். மீனராசிக்காரர்கள் எதையும் உள் உணர்வோடு செய்ய விரும்புபவர்கள் என்பதால் கடந்த காலத்தில் உங்கள் தியாகங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காதது உங்களுக்கு மனதை ஆழமாக பாதித்திருக்கலாம். ஆனால் அந்த வேதனைகளுக்கு பதில் சொல்லும் விதமாக ஒரு பிரம்மாண்டமான விதியில் இதோ தொடங்கிவிட்டது. உங்களை பொறுத்தவரை நிம்மதிதான் உயிர். அந்த நிம்மதியான உன்னதமான வெற்றியை உலகம் மீண்டும் உங்களுக்கு கொடுக்க போகிறது. நீங்கள் மிகவும் மென்மையானவர்கள் மற்றும் எதற்கும் வளைந்து கொடுக்காத தர்ம குணம் கொண்டவர்கள் என்றாலும் உங்கள் இந்த அமைதி சில நேரங்களில் மற்றவர்களால் அறியாமை என்று தவறாக கருதப்பட்டிருக்கும். மற்றவர்களுக்காக தன்னலமின்றி அழுது உதவி செய்து காரியங்களை செய்து கொடுத்து உங்களுக்கு அவர்கள் பிரதிபலனாக கொடுத்தது என்னவோ ஏமாற்றங்களையும் உதாசனத்தையும் தான். தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவர்களுக்கு தெரியாமல் பார்த்து கொள்வதிலேயே நீங்கள் மிகவும் வல்லவர்கள். இதனாலேயே உங்களை பார்ப்பவர்கள் அனைவரும் மீனராசிக்காரர்களுக்கு என்ன குறைச்சல், அவர்கள் எப்பொழுதும் எவ்வளவு அமைதியாகவும் தெய்வீகமாகவும் இருக்கிறார்கள் என்றுதான் நினைப்பார்கள். ஆனால் உண்மையிலேயே உங்கள் மனதிற்குள் இருக்கும் போராட்டமும் உங்கள் குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்ற நீங்கள் படும் வேதனைகளும் உங்களுக்கு மட்டும் தெரிந்த ரகசியங்கள். உங்கள் கஷ்ட காலத்தில் உங்களை திரும்பி பார்க்க கூட ஆள் இல்லாமல் இருந்திருப்பீர்கள். நீங்கள் தட்டு தடுமாறி மீண்டும் எழுந்து நிற்க முயற்சிக்கும் பொழுது உங்களை குறை சொல்வதற்கே ஒரு பெரிய கூட்டம் உங்களை சுற்றி தேடி வந்திருக்கும். உங்களின் தியாகத்தை மற்றவர்கள் ஏமாளித்தனம் என்று தவறாக புரிந்து கொண்ட காலம் இனி முடிவுக்கு வருகிறது. மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன பேசினாலும் அதையெல்லாம் வெளியே காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக உங்கள் கனவுகளை நோக்கி முன்னேறுபவர்கள் நீங்கள். உங்கள் சொந்தக்காரர்களோ அல்லது நண்பர்களோ
தேவைக்காக மட்டுமே உங்களிடம் வருவார்கள். அந்த தேவை முடிந்த உடனே உங்களை தூக்கி போட்டுவிட்டு சென்று விடுவார்கள். மீண்டும் அவர்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும் போது அதே முகத்தோடு உங்ககிட்ட வருவாங்க. அவர்கள் உங்களுக்கு செய்த துரோகங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டு மீண்டும் அவர்களுக்கே உதவி செய்து ஏமாறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கருணை உள்ளம் உங்களுக்கு உண்டு. வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு அமைதியான சூழலை உருவாக்கிவிட வேண்டும் அல்லது உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று தினம் தினம் உழைப்பவர்கள் நீங்கள். கடந்த காலகட்டங்களில் ஏதேனும் நல்லது நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்த போதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமே மிஞ்சியது. குறிப்பாக உங்கள் உழைப்பை வேறு யாரோ தட்டி சென்ற போது உங்கள் மனம் எவ்வளவு வலித்திருக்கும் என்பது எனக்கு தெரியும். அந்த வழிகள் அனைத்திற்கும் ஒரு மருந்தாக இந்த 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் அமைய போகிறது. கடந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை இழந்திருக்கலாம், பணத்தை இழந்திருக்கலாம், அல்லது உங்களுக்கு மிகவும் நெருக்கமான உறவுகளை கூட இழந்திருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்துவிட்டு நான் மட்டும் தனியாக கண்ணீர் வடிக்கிறேனே என்று வருந்திய காலங்கள் இனி முடிவுக்கு வருகின்றன. இவ்வளவு கஷ்டப்பட்ட பிறகு வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்ற எண்ணமே உங்களுக்கு போயிருக்கலாம். உங்கள் மனதிற்குள் கவலையும் துன்பமும் பாரமாக ஏறியிருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியையும் தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இது அனைத்தும் தெரிந்தும் கூட மற்றவர்கள் என்னவோ பண்ணட்டும் என்று உங்கள் வழிபாட்டில் மட்டுமே குறியாக இருப்பவர்கள் நீங்கள். நான் யாருக்குமே கெடுதல் நினைக்கவில்லை, பிறகு ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனைகள் என்று நீங்கள் கேட்டதற்கெல்லாம் விடை கிடைக்கப் போகிறது. இந்த 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடான கும்பராசிக்கு பயிற்சியாராருங்க. இது உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் நடந்தாலும் உங்கள் ராசி அதிபதி குருவின் பார்வை அங்கிருப்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விபரீத ராஜயோகத்தை வழங்கப் போகிறது. 12ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பது என்பது இதுவரை உங்களுக்கு தெரியாமல் இருந்த மறைமுக எதிரிகளை அடையாளம் காட்டும். இதுவரை உங்களை முடக்கி வைத்திருந்த தூக்கமின்மை, மருத்துவ செலவுகள் மற்றும் வராத பழைய நிலுவை பணங்கள் மிக எளிதாக உங்களுக்கு வரும். சனியுடைய வக்ர நிவர்த்தி மற்றும் உங்கள் ராசி அதிபதி குரு பகவானின் அருட்பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதாலும் விரயச்சனியின் தீய தாக்கங்கள் குறைந்து சுப விரயங்கள் அதிகரிக்க தொடங்குவதாலும் இப்பொழுது நீங்கள் ஒரு சுதந்திரமான வெற்றியாளராக பொருளாதார ரீதியாக ஒரு அசுர வளர்ச்சியை சந்திக்க போகிறீர்கள். இதுவரை நீங்கள் பட்ட பொருளாதார நெருக்கடிகள் அனைத்தும் மறைந்து உங்கள் சேமிப்பு அதிகமாக போகிறது. முன்னே இல்லாத அளவுக்கு உயரத் தொடங்கும். இதுவரை நீங்கள் மற்றவரிடம் உதவி கேட்ட நிலை மாறி இனி மற்றவர்களுக்கு தாராளமாக வாரி வழங்கும் அளவிற்கு ஒரு ஆன்மீக மற்றும் பொருளாதார பலம் கொண்ட மனிதராக நீங்கள் உயரப் போகிறீர்கள். இந்த மாற்றமானது உங்கள் குடும்பத்தின் ஒட்டுமொத்த கௌரவத்தை ஒரு புதிய உயரத்திற்கு கொண்டு செல்ல போகிறது. நீங்கள் எதிர்பார்க்காத வெளிநாட்டு மூலங்களிலிருந்து அல்லது ஆன்மீக தொடர்புகள் மூலம் பண வரவு வந்து உங்களை மலைக்க வைக்கும். புதிய முதலீடுகள் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வதற்கு இது மிகச்சிறந்த காலமாக இருக்கும். வேலை தேடிக்கொண்டிருக்கும் மீனராசி இளைஞர்களுக்கு அவர்களின் கற்பனை திறனுக்கும் சேவை மனப்பான்மைக்கும் ஏற்ற உயரிய வேலை நிச்சயமாக அமையும். குறிப்பாக மருத்துவம், கல்வி, கலை, ஆன்மீகம் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகள் கொண்ட துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக இருக்கும். ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளிப்போன பதவி உயர்வு மற்றும் பெரிய பொறுப்புகள் தேடி வரும். உங்கள் நேர்மையை உங்களின் மேல் அதிகாரிகள் அங்கீகரிக்கும் நிலை உருவாகும். நீங்கள் ஒரு புதிய தொழில் தொடங்க திட்டமிட்டிருந்தால் அதற்கான முதலீடுகள் மற்றும் பலமான கூட்டாளிகள் எவ்வித தடையும் இன்றி அமைவார்கள். வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை புகுத்தி லாபத்தை முன்னே இல்லாத அளவிற்கு உயர்த்துவீர்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். கை நழுவி போன பழைய வாய்ப்புகள் மீண்டும் உங்கள் வீட்டு வாசலை தட்டும். வேலையில் இருந்த மறைமுக போட்டிகள் விலகி நிம்மதி பிறக்கும். குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள் மூலம் பெரிய லாபம் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில் நிலவி வந்த குழப்பங்கள் மற்றும் சண்டைகள் ஒரு முடிவுக்கு வரும். கணவன் மனைவிக்குள் இருந்த தேவையற்ற வாக்குவாதங்கள் மற்றும் புரிதலில் இருந்த இடைவெளி மறைந்து மீண்டும் அந்யோன்யம் பிறக்கும். நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த உறவுகள் உங்களை நாடி வருவார்கள். திருமண தடையால் மனமுடைந்தவர்களுக்கு தகுந்த மற்றும் அன்பான வாழ்க்கை துணை அமையும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்துற்றிருக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். பூர்வீக சொத்து விவகாரங்களில் இருந்த சிக்கல்கள் நீங்கி உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு கௌரவமாக வந்து சேரும். உறவினர்கள் மத்தியில் உங்கள் வார்த்தைகளுக்கு தனி மரியாதை கூடும். உங்களை அலட்சியப்படுத்தியவர்கள் இப்போது உங்கள் வளர்ச்சியை கண்டு வியந்து போவார்கள். பிள்ளைகளின் கல்வி மற்றும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு அவர்கள் மூலம் மகிழ்ச்சி பெருகும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கோலாகலமாக நடக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த
பாதவலி, தூக்கமின்மை மற்றும் அதிகப்படியான சிந்தனையால் ஏற்பட்ட மன அழுத்தம் போன்றவை படிப்படியாக குறையத் தொடங்கும். குறிப்பாக ராகு கேது பயிற்சிக்கு பிறகு உங்கள் உடலில் ஒரு புதிய சக்தியையும் புத்துணர்ச்சியும் உணர்வீர்கள். உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகளின் சூழ்ச்சிகள் உங்கள் பொறுமையின் முன்னால் தவிடுபொடியாகும். அவர்கள் உங்கள் வளர்ச்சியைக் கண்டு அஞ்சும் நிலை உருவாகும். சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு முன்னே இல்லாத அளவுக்கு உயரப்போகுது. அந்தஸ்தில் நீங்கள் கற்பனை செய்ததை விட உயரமான இடத்திற்கு செல்ல போகிறீர்கள். அரசு வழியில் வரவேண்டிய சலுகைகள் மற்றும் பண பலன்களை விரைந்து பெறப்போகிறீர்கள். நீண்ட தூர பயணங்கள் மற்றும் வெளிநாடு பயணங்கள் செல்லும் கனவுகள் இப்பொழுது நனவாகும். இவ்வளவு நட்பலன்கள் உங்களை தேடி வரப்போகும் இந்த நேரத்தில் உங்கள் அதிர்ஷ்டத்தை இன்னும் பலப்படுத்தி கொள்ள சில எளிய பரிகாரங்களை செய்ய வேண்டும். மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் என்பதால் வியாழக்கிழமைகள் தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வதும் அல்லது குரு கவசம் கேட்பதும் உங்கள் மன உறுதியை பல மடங்கு அதிகரிக்கும். குறிப்பாக மார்ச் மாதம் வரும் முதல் வியாழக்கிழமையன்று அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது மிகச்சிறந்த பலனை தரும். மேலும் சனிக்கிழமைகள் தோறும் ஆஞ்சநேய பெருமானுக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபாடு செய்வது உங்கள் தடைகளை நீக்கி வெற்றியை தரும். பசுகளுக்கு பழங்கள் அல்லது அகத்திக்கீரை வழங்குவது உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும். உங்களால் முடிந்தால் வியாழக்கிழமைகள் அன்று ஏழைகளுக்கு அன்னதானம் அல்லது மஞ்சள் நிற வஸ்திரங்களை தானமாக வழங்குங்கள். இது உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரக தோஷங்களை நீக்கி யோகத்தை நிலைநிறுத்தும். தன்னம்பிக்கை மட்டும் எக்காரணம் கொண்டும் கைவிடாதீர்கள். இதுவரை நீங்கள் இழந்த அத்தனை நிம்மதியும் உங்களுக்கு திரும்பி கொடுக்க போகிறது. மார்ச் மாதத்திலிருந்து உங்கள் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. இது மீனராசிக்காரர்களுக்கான ஒரு மாபெரும் பொற்காலம். உங்களை சுற்றியுள்ள எதிர்மறை எண்ணங்களை கடந்து நேர்மறையான பாதையிலேயே நீங்கள் பயணிக்க வேண்டிய நேரம் இது. இதுவரைக்கும் நீங்கள் பட்ட அவமானங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் காத்து கொண்டிருக்கிறது. உங்கள் கனவுகள் ஒவ்வொன்றாக நனவாவதை நீங்கள் கண்முன்னே காண்பீர்கள். உங்கள் கடின உழைப்பிற்கும் உங்கள் பொறுமைக்கும் இறைவன் கொடுத்த மாபெரும் பரிசுதான் இந்த மாற்றம். உங்களின் விடாமுயற்சிக்கு நீ எக்காலத்திலும் தோல்வியே கிடையாது. மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் வீண் பிரச்சனை வராமல் தடுக்கலாம். சிறிய விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம். கட்டுப்படுத்துவது நன்மையை தரும். திடீர் பண தேவை உண்டாகலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான வீண் அலைச்சல் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாகம் பற்றி யாருடனும் விமர்சனம் செய்யாமல் இருப்பது நன்மையை தரும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு தாமதப்படலாம். குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு டென்ஷன் தருவதாக இருக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை தரும். பெண்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவதும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நன்மையை தரும். மாணவர்களுக்கு சக மாணவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும். மிகவும் பொறுமையுடனும் கவனமாகவும் பாடங்களை படிப்பது அவசியம். அதிர்ஷ்டம் தரும் காலகட்டம். மீனராசி அன்பர்களே, எதிர்பாராத பணவரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்புண்டு. சிலருக்கு வெளியூர் பயணமும் அதனால் ஆதாயமும் ஏற்படும். திருமண வயதில் உள்ள மகன் அல்லது மகளின் திருமணம் தொடர்பான முயற்சிகள் சாதகமாக முடியும். வாழ்க்கை துணைவழி உறவினரிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். பிள்ளைகளால் உறவினர்களிடம் மதிப்பு அதிகரிக்கும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அலுவலகத்தில் திருப்திகரமான போக்கே காணப்படும். வேறு வேலைக்கு செல்ல விரும்புபவர்கள் அதற்கான முயற்சிகளில் இப்போது ஈடுபடலாம். நல்ல வேலை கிடைக்கக்கூடும். வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் வாடகை இடத்திலிருந்து சொந்த இடத்திற்கு கடையை மாற்றவும் வாய்ப்புகள் உண்டாகும். தேவையான கடன் உதவியும் கிடைக்கும். பங்குதாரரிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். அலுவலகம் செல்பவர்களுக்கு திருப்தி தரும் காலகட்டம். சலுகைகள் கிடைக்கும். மீனராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் மிக அனுகூலமான பலன்களை கிடைக்க செய்யும். சில இடங்களில் வேலையில் சிறு சறுக்கல்கள் உண்டாகும். சில இடங்களில் சவாலாக உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். உத்தியோக ரீதியாக வேலை மாற்றம் வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் மெதுவாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து உங்கள் வங்கி இருப்பு அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் நம்பிக்கையாக ஈடுபடலாம். குடும்பத்திலிருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டாகும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் முக்கியமான ஒரு வேலையை செய்து முடிக்கும் வாய்ப்பு கிடைக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபமும் உயர்வும் ஏற்படும். தொழிலை தொழில்நுட்பத்தோடு மேம்படுத்த வேண்டும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள் விலகும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும். பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க பாடுபட
வேண்டும். கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைத்து பிரகாசமான எதிர்காலத்தை அடைவீங்க. புதிய முதலீடுகளை கவனமாக இறங்கலாம். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி நல்லதும் கெட்டதும் கலந்த பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். கேது 6ஆம் இடத்தில் இருப்பதால் வியாபாரத்திற்கு இருந்த எதிர்ப்புகள் தானாகவே மறைந்து போகும். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள் பார்த்தீங்கன்னா, வியாபார விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். புதிய முதலீடுகளை மிக கவனமாக செய்ய வேண்டும். இந்த காலகட்டம் மீனராசிக்காரர்களுக்கு தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக உழைக்க வேண்டும். பண விஷயத்தில் மிக பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். மேலும் பெரியோர்களின் ஒத்துழைப்பு பலத்தை அதிகரிக்கும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் உங்களது பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசியவர்கள் அடங்கி விடுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நீடிக்கும். பிள்ளைகள் தொடர்பான காரியங்கள் செய்து முடிக்க அலைய வேண்டியிருக்கும். உங்களது செயல்களுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் விலகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பண வரத்து கூடும். மாணவர்கள் கல்வியில் திறமை வெளிப்படும். கல்வியில் வெற்றி பெற தேவையான உதவிகள் கிடைக்கும். அடுத்ததா உத்திரட்டாதி நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. காரிய தடை தாமதம், வீண் அலைச்சல் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். குடும்ப பிரச்சனைகள் தீரும். மனக்கவலை ஏற்பட்டு பின்னர் நீங்கும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் சரளமாக அமைத்து கொடுத்து வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும். அரசியல்வாதிகளின் பெயர் புகழ் உயரக்கூடிய காலமாக அமையும். மாண்புமிகு பதவிகள் தேடி வரும். மக்களின் ஆதரவு பெருகும். அடுத்ததாக ரேவதி நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் லட்சுமி கடாட்சமான நிலையும் உண்டாகும். உற்றார் உறவினரின் வருகை மகிழ்ச்சியை அளிக்கும். பிரிந்தவர்கள் கூட ஒன்று கூடி மகிழ்வார்கள். பொருளாதார நிலை மிகச்சிறப்பாக இருப்பதால் குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். கொடுக்கல் வாங்கல நல்ல லாபம் கிடைக்கும். உங்கள் வாழ்வில் ஒரு புதிய பொற்காலத்தின் தொடக்க புள்ளியாக வரக்கூடிய நாட்கள் அமைய போகிறது. எதற்கும் அஞ்சாதீர்கள். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். வெற்றி தேவதை உங்கள் வாசலில் வந்து நிற்கிறாள். இனி வரும் நாட்கள் உங்களுக்கு வசந்த காலமாகவே அமையும். அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வரக்கூடிய வாய்ப்புகளை தவறவிட்டாதீங்க. கெட்டியாக பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.